अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल यूजी व्लॉग्स. हाय फ्रेंड्स, வாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 1 வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு மிளகு வச்சு சாதம் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டு 10 போல் ஒரு வரமிளகா, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் போல் வந்து மிளகு வந்து சேர்த்துட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா 10 பல்லு போல் பூண்டு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நாம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாமே அரைச்சி கொண்டாந்துட்டு அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுமே கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுமே கொஞ்சோண்டு வந்து உளுந்தம்பருப்பு, நீங்கள் கடலைப்பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட எல்லாம் நல்லா ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா 2 வந்து கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு போல் வந்து அரிசி வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கு சரியான அளவாக இருக்கும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச சாதத்தை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து சேர்த்து இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அட்டகாசமான ரெசிபி. நம்ம சேனலில் இன்னொரு ரெசிபியும் வந்து போட்டிருக்கேன், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.